வெல்கம் டு ஸ்பைசஸ் தமிழ் ஃபுட் சேனல். நம்ம இன்றைக்கி வெஜ் நூடுல்ஸ் செய்யலாம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் தண்ணி வச்சு சூடு பண்ணிடலாம். தண்ணி கொஞ்சம் சூடாயிடுச்சு. இப்போ இந்த நூடுல்ஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஆயில் எதுக்காக ஆட் பண்ணுறோம்னா, ஆயில் ஆட் பண்ணும்போது நூடுல்ஸ் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும். அதுக்காக தான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நூடுல்ஸை ஆட் பண்ணிடலாம். இது ஒரு 3 to 4 மினிட்ஸ் வேகட்டும். வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு லைட்டாக எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா உடையும். அந்த மாதிரி உடஞ்சிருச்சுன்னா வெந்துருச்சுன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அது வெந்துருச்சு. இதை எடுத்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் அந்த சூட்லேயும் வெந்து ஒட்டாமல் இருக்கும். இல்லைன்னா அந்த சூட்லேயே வெந்து ஒட்டிக்கலாம். இப்போது ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் காஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன், அதை ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு கொஞ்சம் வதங்கினதும் வெங்காயம், பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். இந்த மாதிரி நீல வாக்கிலே கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். குடமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். குடமிளகாய் நான் 3 கலரில் எடுத்திருக்கேன். க்ரீனு, எல்லோ, ரெட்டு 3 கலரும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் முட்டைக்கோஸ் அதை ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. முட்டைக்கோஸ் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டோம்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம நூடுல்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். சும்மா கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் ஆட் பண்ணும்போது அது கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் காயும் வந்து கலர் மாறாமல் இருக்கும். டொமேட்டோ சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சோயா சாஸு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ரெட் சில்லி சாஸ் அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெஜிடபிள்ஸும் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3/4 வேக்காடு வெந்தால் போதும். ரொம்ப வெந்துருச்சுன்னா வதவதன்னு போயிடும். இப்போது நூடுல்ஸை ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. ஆயில் போட்டு பரட்டி வச்சுருந்தோம்னா தான் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும். இது நூடுல்ஸ் உடையாமல் நல்லா பார்த்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது போலவே லைட்டாக ஷேக் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லையா 2 ஸ்பூன் வச்சு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இது மேலே கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பெப்பர் பவுடர் ஆட் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கடைசியாக ஆட் பண்ணும்போது. ஸோ அதனால தான் கடைசியாக ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி குடமிளகாய் பொரியல் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோட வீடியோ வேணுன்னா ஐக்கானில் கொடுக்குறேன். தேவைன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது மேலே கொத்தமல்லி இலையை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. வெஜ் நூடுல்ஸ் ரெடி. Thanks for watching. Please keep support, like, share and subscribe.